ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ரொக்கோலி பெப்பர் ரோஸ்ட் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரொக்கோலி பயங்கர டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரொக்கோலியை லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ப்ரொக்கோலி அந்த சூடில் நம்ம போடும்போதே நான் லைட்டாக சால்ட்டு, லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு தான் நான் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எடுத்து வச்சாச்சு. அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட்டு போட தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம போட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். தண்ணி எதுவும் தெளிக்காமையே இப்படி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் சரி, இல்லாட்டா அப்படியே யூஸ் பண்ணாலும் சரி. நான் இன்றைக்கி ஆயிலில் சேர்க்கலை. இதுக்கு லைட்டாக ஃபைனலாக சிக்கன் மசாலா பொடி இருக்குல்ல, அதையும் இதில் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இப்படி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா எப்பயுமே நம்ம ஏதாவது ரோஸ்ட்டு செய்கிறோம் அப்படின்னா, செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ நான் இதை நல்லா பரட்டிட்டேன். இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெப்பர் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஆயிலில் போட்டு எடுக்கிறதுனா கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஆயிலில் போட்டு எடுக்காததுனால நல்லா சிறுசாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு பல்லாரியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயோட கட் பண்ண பல்லாரியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் அதை ஆயிலில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இதில் 65 பண்ணியிருக்கேன், கிரேவியை செஞ்சுருக்கேன். வேணால் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். சிக்கன் ப்ரொக்கோலி 65 கிரேவி இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி என்னோடய சேனலில் இருக்குது. நான் கட் பண்ண வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. குடமிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ குடமிளகாவும் நல்லா பாயில் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரொக்கோலி நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இது நல்லா வெந்த பிறகு தான் அதை நம்ம சேர்க்கணும். அதனால் இது நல்லா வதங்கிடட்டும். ஸோ வதங்கவும் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டாச்சு. கொத்தமல்லியவும் போட்டுருங்க. கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதுவும் நல்லா வதங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காயுமே நான் ஆல்ரெடி எல்லா ரெசிப்பிலையுமே சொல்கிறது தான். நம்ம போடுற காய்கள் நல்லா வெந்ததாலே போதும், சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அது எந்த குழம்பாக இருந்தாலும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்லேயே இது அப்படியே வெந்துடும். இப்போ நான் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலியை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த ஆயிலில் நம்ம போட்டிருக்க அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கிடும். இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சீங்க அப்படின்னா இது சைடிஷாக அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணால் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக தான் தெளிக்கணும். இல்லை ரொம்ப தெளிச்சிட்டிங்க அப்படின்னா இதாயிரும். ஸோ லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணி சிம்மிலே வச்சுருங்க. சிம்மிலே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் தான். அது ஆல்ரெடி குக் ஆயிரும். உங்களுக்கு குக் ஆகின பிறகு இறக்கிடுங்க. ஒரு டேஸ்டியான ப்ரொக்கோலி பெப்பர் ரோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அந்த இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து போட்டிருக்கேன். பெப்பர் போட்டுட்டு இறக்கிருங்க. டேஸ்டியான ஒரு ப்ரொக்கோலி பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். இது குழந்தைகளுக்கு நம்ம மார்னிங் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருவாங்க. மீதமே வைக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு செமையாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேஸ்டியான ப்ரொக்கோலி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலில் பாருங்கள் 65 எப்படி பண்ணுறதுன்னு இருக்கும், கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இருக்கும். அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட்